நான் வந்து பொண்ணுக்காக தான் அதை பண்ணணும்னு நினைச்சேன். பட் எங்களோட பர்த்டேக்கே நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சென்னையில் இங்கே வந்திருக்கிறதுனால முட்டுக்காட்டில் வந்திருக்குதுன்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருந்தோம். டிஜே மேஜிக் அப்புறம் கேக் கட்டிங்கு பார்க்கவே இந்த வியூ சூப்பராக இருக்கு. அவளுக்கும் நல்ல ஹாப்பி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி இருக்கு. கிராண்டியூர் இன்டர்நேஷனல்ங்கிறது தான் அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட். அது கொச்சின்ல இருக்குது. ஹே guys, வெல்கம் டு a நியூ vlog. இது வந்து என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான். அவளோட பர்த்டேயை இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்கள் வந்த இடம் தான் முட்டுக்காடில் இருக்கக்கூடிய க்ரூஸ்க்கு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்தது எங்களுக்கு. அண்ட் தென் பாப்பா மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அவங்களோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ண இங்கே வந்திருந்தாங்க. அண்ட் தென் டிஜே மியூசிக்காக இருக்கட்டும், மேஜிக் ஷோவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இங்கே செம சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்டர் ஆனோடனே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இருந்தது. அதை குடிச்சிட்டு டைரக்டாக டிஜே மியூசிக்கு போயிடலாம். டிஜே மியூசிக் முடிச்சுட்டு மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேஜிக் ஷோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, இன்ட்ராக்டிவாக இருந்தது. அந்த மேஜிக் ஷோ பண்ண அரவிந்த் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் தென் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மேஜிக் ஷோவையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. கண்டிப்பாக அந்த கார்ட் மேஜிக் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. என் பேர் முத்துசாமி. நான் டான்ஸ் கோர்ஸில் கன்சல்டன்ட் அண்ட் ஜிஎம்மாக இருக்கிறேன். என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்டு. அவங்க அசம்பிளியில் டூரிசத்தை டெவலப் பண்ணணும், தமிழ்நாடு டூரிசம் டெவலப் பண்ணணுங்கிறப்ப சரி ப்ரைவேட் இன்வெஸ்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்னு விதவை உணவகம் மாதிரி உணவு பண்ணலான்னு அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்தது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரைவேட் அவங்க பண்ணிக்கிட்டு ஒரு ஷேர் கொடுக்கட்டும், நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கட்டுங்கிறது. அப்போ அந்த அப்ரோச்சில் அவங்க ஹவுஸ் போட் தயாரிக்கிறவங்க கொச்சினில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சரி நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க. கிராண்டியூர் இன்டர்நேஷனல்ங்கிறது தான் அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட். அது கொச்சினில் இருக்குது. அவங்களுக்கு 20 போட் இருக்குது, அலப்பியில் 20 போட் இருக்குது. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாரணாசி, அப்புறம் நேபாள், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இவங்க கேட்ட உடனே சரி நாங்கள் பண்ணுறோன்னு ஃபார்வர்டு வந்து இந்த க்ரூஸுக்கு வந்து சியான்ஸ் க்ரூஸ்ன்னு பேர் வச்சுட்டு இப்போ இங்கே இந்த ஷிப் இந்த போட்டு தயாரித்ததே இங்கே தான். இதே இந்த கார்னரில் டூரிசம் மினிஸ்டர் வந்து ஆரம்பிச்சு வச்சார். அது ஃபினிஷ் ஆகி இப்போ ஒரு 2 months இருக்கும் நினைக்கிறேன். 2 months முடிஞ்சிருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் இந்த கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, பர்த்டே பார்ட்டிஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எனி இனாகுரல் ஃபங்க்ஷன், ஒரு அரங்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கோ, ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு கல்யாண மண்டபங்கள் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அது மாதிரி இங்கே ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் பார்ட்டிஸ் வச்சுக்கிறாங்க, ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணி வைக்கிறாங்க. பப்ளிக் வியூக்கு வந்து ஒன்லி சாட்டர்டே ஸ்லாட் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் இருக்கிறத பொறுத்து அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் ஒரு 10 பேர் வந்தால் மூவ் பண்ணி போகிறது வந்து கஷ்டம். இது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50 above பர்சன்ஸ் வந்தால் தான் இதை மேனேஜ் பண்ண முடியும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். இதுக்குள்ளே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது அதிகமாக இருக்குது. பெட்ரோல் இன்ஜின்ஸ் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க டிஜே, மேஜிக் ஷோ, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இனிமேல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணுறாங்க எல்லாம். எந்த ஒரு காரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, பட் ஆனால் எல்லாத்தையும் காமிச்சிருங்க, கையில் காட்ட தேவை. சரிங்களா? கொடுத்துருங்க, மேம் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, கார்டெல்லாம் பார்த்தீங்களா? சரி, ஓகே.
ஹாய், ஐ எம் கௌரி ஃப்ரம் மறைமலை நகர். வீக்கெண்ட்ல வந்து எங்கனாச்சும் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் க்ரோசில வந்து வரலாம், எப்படி இருக்கு டிஃப்ரெண்டான பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க வந்த பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஜே மேஜிக், அப்புறம் கேக் கட்டிங்கு, பார்க்கவே இந்த வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நான் என்னோட ஃபேமிலி ஃபுல்லா வந்து இங்க என்ஜாய் பண்றோம். இந்த மேஜிக் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு செம ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மேலே ஏற ஆரம்பித்தோம். அங்கே தான் பர்த்டே கேக் கட்டிங்கான ஸ்பாட் இருக்குன்ட்டு மேலே ஏறி பார்த்தோன்னே அந்த வியூ செம்ம ஃபீலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அங்கே வந்து கேக் கட்டிங்க்குன்னு ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க கேக் கட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் அப்படின்ற மாதிரி பாப்பாவோட டைம் இப்போ வந்துடுச்சு செலிப்ரேஷனுக்கு. நாங்கள் வந்து எலைட் பேக்கர்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப செம்மையாக இருந்தது கேக்கும். அண்ட் தென் அங்கே வந்திருந்த நிறைய ஃபேமிலிஸ் வந்து கூட வந்து நின்றுட்டு பாப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னதான் நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சூழ்ந்திருந்து வாழ்த்துறதை விட யாருன்னே தெரியாதவங்க வாழ்த்தும் போது அதோட சந்தோஷமே ரெட்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு கூட நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் ப்ரோக்ராம் நடந்தது. இன்னைக்கு யூடியூபர் வந்திருக்காங்க, அவங்க பொண்ணு கூட இன்னைக்கு பர்த்டே இருந்தது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இது என்ஜாய் த ஈவெண்ட். லைவாக என்ஜாய் பண்ணுறதுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாரும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. குணசுந்தரி என் பேர். என்னோட மருமகளோட பர்த்டே இன்னைக்கு. அதை வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணோன்னு நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் ஏற்கனவே க்ரூஸ்க்குலாம் போயிருக்கோம், கேரளாவில் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வந்திருக்குனவே இது ஆசையாக செலிப்ரேட் பண்ண எல்லாரும் வந்துருக்கோம். எங்கள் சம்மந்தி, இது என் மருமகள, இது மகன், அவங்களோட ஃபேமிலி, என் மருமகளோட ஃபேமிலி, எல்லாரும் நாங்கள் மொத்தமாக வந்தோம். அதனால நாங்கள் இங்கே ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். கேக் கட் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். என் பேர பிள்ளைங்க 2 பசங்க இருக்காங்க. என் பேரனும் அடுத்த வருஷம் வந்துருவான். நாங்கள் திருப்பியும் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி நல்ல ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஆக்சுவலி சிஸ்டருக்கு மேரேஜுக்கு நல்ல ஒரு ப்ரீசியஸான மெமரி கிடைச்சிது. ஆக்சுவலாக அவளுக்கும் நல்ல ஹாப்பி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி தான். தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா மேபி என் சிஸ்டருக்கு ஒரு பர்த்டே விஷஸ். நாங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் ஆல். சென்னை பெரம்பூர்லேருந்து வந்திருக்கோம். என் மருமகளோட இன்னைக்கு பர்த்டே கோசம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம். இதில் என் பொண்ணு, என் பையன், என் மருமக, எங்கள் சம்பந்திங்க, எங்கள் 2 பேத்தி அனன்யா, பிரகன்யா, மருமகன் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே குரூஸ்க்கெல்லாம் போயிருக்கோம், சென்னை டு பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் கேரளா ஆலப்புழா போயிருக்கோம். பையன் சன்னு மருமகள்லாம் வந்து தாய்லாந்துலாம் போயிருக்காங்க குரூஸில். நாங்கள் சென்னையில் இங்கே வந்திருக்கிறதுனால முட்டுக்காட்டில் வந்திருக்குதுன்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருந்தோம். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். கூட நினைச்சே பார்க்கல, சூப்பரா இருக்கு. ஃபுல் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதால இன்னும் சந்தோஷமா இருக்கு. நினைச்சே பார்க்கல. ஃபுல் டிஜே, மேஜிக் ஷோ எல்லாமே இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அத்தை பர்த்டேக்கு வந்திருந்தோம், மேஜிக் ஷோ எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் அரவிந்த். ஸோ நம்ம இந்த சியான்ஸ் க்ரூஸில் வந்து அக்கா வந்திருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிருக்காங்க.
ஸோ இங்கே வந்து நம்ம சியான்ஸ் க்ரூஸில் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் நடக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சியான்ஸ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். ஸோ ஐ எம் இயர் அரவிந்த் த மெஜிஷியன் இயர். ஸோ என்னோடய ஷோ நீங்கள் பார்க்கணுன்னா சாட்டர்டே வந்தீங்கன்னா ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஏன் இன்னைக்கு இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்த்டேவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் வாட்டருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணணுன்ட்டு வேற ஒன்று எதிர்பார்த்து தான் வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மட்டும் கிடையாது, நிறைய பெரிய வயசு இருக்கவங்க கூட அவங்களோட பர்த்டே எல்லாமே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஈவன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். மேஜிக் ஷோ நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கொடுத்த ஸ்நாக்ஸுமே சூப்பராக இருந்தது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகலாம் அவங்க கொடுக்கல. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நீங்கள் இதை லைவாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். நான் வந்து பொண்ணுக்காக தான் இதை பண்ணணும்னு நினச்சேன். பட் எங்களோட பர்த்டேக்கே நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த பர்த்டே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மெமரபிள் டேயாக இருந்தது. தேங்க்ஸ் டு சியான்ஸ் க்ரூஸ் ஃபார் அரேஞ்சிங் தீஸ் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட அக்கேஷனை இந்த சியான்ஸ் க்ரூஸில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.